என் குலதெய்வமான குளுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். தந்தையின் ஆயுள் பலம், நல்லது கெட்டது எடுத்துக்கலாம். ஆயுளை பற்றி பார்க்குறோம். இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா நிறையா பேர், இப்போ நான் பார்த்ததுக்கு பார்க்கும்போது ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அங்கே ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். நல்லா இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். சில பேர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதை அனுசரித்து போகலாங்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு 90% ஜாதகமே சும்மாலாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே ஏதாவது நடந்தால் போய் ஜோதிடரை பார்க்கலாம், அப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தந்தையை பற்றி மட்டும் பார்ப்போம். தந்தையோட ஆயுள். அப்போ தந்தைக்கு ஒரு ஃபஸ்ட்டு நல்லதை பேசிட்டு அப்புறமா வருவோம். ஏன்னா அவங்க வரும்போது என்னென்னா, தந்தைக்கு ஏதாவது ஒரு தொழிலில் நஷ்டமாகலாம், இல்லை ஒரு விழுந்து கையோ காலோ ஏதோ ஒரு விபத்துக்கு உண்டாகி ஏதோ ஒரு சேதாரம் ஆகிருக்கலாம். அப்போ தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இங்கே பார்த்துடலாம். சரிங்களா? இப்படி நிறையா விஷயம் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொன்றுக்கா போடலாம். இப்போ தந்தையின் ஆயுள் பலம் அப்படின்னா, ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் தந்தையை பற்றி பார்க்கணும், அப்பாவை பற்றி. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது நம்ம குழந்தைய பற்றி எல்லாம் சொல்லுவோம். இப்போ இருக்க நடக்கிறது எல்லாம்னாக்கும் நல்லா இருக்கட்டும், இந்த குழந்தையோட அப்பா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. குழந்தையோட அப்பாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நம்ம உடனே அப்பாவோட ஜாதகம் தான் அப்போ வேணும் அப்படின்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை. அது அங்கே அவ்வளோ தொலைலாம் போவோனா, அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அங்கேருந்தே அப்பாவை பற்றி பார்க்கலாம், தாராளமாக தெரியும். அப்போ அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகம். சரிங்களா? இந்த 3 பாவகத்தை வைத்து ஒரு 80% கணிச்சிடலாம் ஆயுளை பற்றி. சரிங்களா? அதுக்கு காரகமான, தந்தைக்கு காரகமான சூரியனுடைய நிலப்பாடு. சனி எடுத்துக்கணும் ஆயுள் காரகன். அப்போ சூரியன், சனி, 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகத்தை பற்றி பார்த்தாலே ஒரு 75% தந்தையோட ஆயுளை பற்றி கணிச்சிடலாம். கணிச்சு பலன் எடுத்துடலாம். அப்போ 9ஆம் பாவகத்தில் அப்படின்னு எடுப்போம். ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள், இயற்கை சுபர், லக்கண சுபர், அந்த பாவகத்துக்கு சுபர், இப்படி எடுக்கணும். நம்ம வாட்டில் சனின உடனே 9ஆம் படத்தில் சனி இருக்குது, அப்போ அப்பாவுக்கு கண்டம், இல்லை சனிலாம் செவ்வாயெலாம் இருக்குது, கண்டம் இல்லாட்டி அரிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்னன்னா அது வேறு மாதிரி வந்துடும். ஏயா இங்கே 9ல் அப்பா நல்லா தானே இருக்கிறேன், நீ வாட்டில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆயிரும். 9ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் அது ஒரு தோஷந்தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதில் நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இப்போ 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இருக்குது. அந்த 9ஆம் பாவகத்தில் செவ்வாயோ சனியோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் பலன் மாறும். அங்கே சனி செவ்வாய் சேர்க்க பெற்றிருந்துக்கும் போது அங்கே குரு 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ அல்லது 7ஆம் பார்வையாக பார்த்தால் பலன் மாறும். பௌர்ணமி சந்திரன் பார்வை வரும்போது நல்ல பலனே நடக்கும். சுக்கிரன் தொடர்பு கொள்ளும்போது, பார்வை சேர்க்கை வரும்போது நல்ல பலன் நடக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை புதன் எடுக்க வேணாம், அவர் யார் கூட சேர்ற தனித்த புதன் தான். தனித்த புதனுங்கும் போது இங்கே பாவர்கள் இருக்கும்போது 7ஆம் இடத்துல பார்க்கும்போது அதோடைய பலன் தானே அவர் எடுப்பார். வாலி மாதிரி, இந்த ராமாயணத்திலே அது வாலி கேரக்டர் வரும். வாலி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவருடைய பலனில் எடுத்துக்குவாங்க. மகாபாரதம் சரி ரைட்டு, வாலி மாதிரி.
அது அங்கே போகணும். இந்த மாதிரி சில ஒரு கருத்துக்கள் இருக்குது. அப்போ 9ஆம் பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருந்து சுபர் பார்வை இருக்கும்போது சூரியனும் வலுப்பெற்றிருக்கும்போது தந்தை பூர்ண ஆயுளோடு இருப்பார். தந்தையனால் இந்த ஜாதகருக்கு லாபம் உண்டாகும், அப்படி எடுத்துக்கலாம். 9ஆம் பாகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. சூரியனும் வலுவாக இருக்கிறார். 3ஆம் பாகமும் வலுவாக இருக்குது. ஏன் 3ஆம் பாகத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கும் 9க்கு அது 7ஆம் பாவகம். நேர் எதிராக உள்ள பாகத்தை பார்க்கணும். சரி, 5ஆம் பாவகத்தை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா பாவம். அந்த பாவத்துக்கு 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவகம் பாவகம் பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது க்ளீனாக வந்துடும். அப்போ இந்த பாவகத்தில் இப்போ 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகமே இல்லை, ஆனால் 3ஆம் பாவகத்தில் அம்புட்டு பவர் இருக்கான் அப்படிங்கும்போது தந்தைக்கு பாதகம் ஒன்றாகும். இல்லை, இப்போ நல்லதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகமே இல்லை, ஆனால் 3ஆம் பாவத்தில் ஒரு உச்ச கிரகம், ஒரு சுப கிரகங்கள் ஆட்சி உச்சமும் நல்லா வலுவாக இருக்குது, அங்கேருந்து இங்கே பார்க்குது அப்படிங்கும்போது அப்போ நல்லா இருப்பார். அப்போ சூரியன் கெட்டு போச்சு, உடனே சூரியன் நீச்சம் பெற்று விட்டார், சூரியன் துலாத்தில் நீச்சம் பெற்று போய் விட்டார், அப்பா இல்லைன்னு நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா தவறாகி போயிடும். அங்கே நீச்ச பங்கமாகுவார். 9ஆம் பாவகம் வலுவாக இருக்கும். 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகத்தெல்லாம் பார்க்கணும். டக்குனு முடிவு எடுத்துடக்கூடாது. அப்போ இவ்வளவுது இந்த இடத்துலலாம் சுபக்கிரகங்கள் தொடர் இருக்கும்போது அந்த பாவத்துக்கு நண்பராக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி எடுப்போம். இயற்கை சுபரான குருவை பற்றி எடுப்போம். அப்போ இயற்கை சுபரான குருவுக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் போய் குரு இருந்து கொண்டு 9ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ அது நல்லதாக செய்யுமே, 9ஆம் பாவத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அது பாவத்தை செய்யும். அங்கே குருவோட நிலப்பாடு சரியில்லை. சனியோட வீடு, புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீட்டிலனா இந்த குரு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல நிலைமை இல்லை. அவர் இருக்கக்கூடிய இடம் சந்திரனுடைய வீடு கடகம், அங்கே உச்சமாக இருக்கிறார், இருக்கட்டும். அது 9ஆம் பாவம் வரும்போது நல்லாயிருக்கும். மேசம், அந்த செவ்வாயோட வீடான மேசம், விருச்சிகம், சூரியன் சிம்மம். அப்போ சிம்மம், கடகம், மேசம், விருச்சிகம், தன்னுடைய சொந்த வீடான தனுசு, மீனத்தில் இந்த குரு இருந்து 9ஆம் பாகமாக வரும்பொழுது அது நல்ல பலனை இருக்கும். இது மற்ற பாகத்தில் இருக்கும்போது குருவே இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் பலன் சொல்லணும். சரிங்களா? அப்போ இப்படி இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும். ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அதேமாதிரி சுக்கிரன் இயற்கை சுபக்கிரகம் தான். அவர் போய் அப்போ அங்கே 9ஆம் பாவத்தை தொடர்புல நல்லா இருக்குமா அப்படின்னா அவரோட நிலப்பாடு என்ன? அவர் அந்த பாவத்துக்கு யார்? அவர் 9ஆம் பாவத்தில் இருக்கார். ஒன்றும் இல்லை, சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடியது புதனுடைய வீட்டில் இருந்தாலும் அவர் நண்பர் தான், இருந்தாலும் அங்கே போய் நீச்சம் பெறுகிறார் தன் வீட்டுக்கு 12. இப்போ 9ஆம் பாவத்தில் போய் கன்னியில் சுக்கிரன் இருந்து கொண்டு நீச்சம் பெற்று போகிறார். சுபக்கிரகம் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா இப்போ சுக்கிரனுடைய நிலப்பாடு என்ன? இப்படி பலன் எடுக்கும்போது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது, பார்த்து தான் பலன் எடுக்கணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து நல்ல பலனுக்கு இருக்குது. சரி, இதே இந்த கண்டத்தை குறித்து பார்க்கலாம். இல்லைங்க, அப்பாவை ஆயுள இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. கொஞ்சம் அவங்கள பார்த்தாவே சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் எல்லாமே பார்ப்பாங்க. 2வது ஜோதிடருக்கு இந்த பிரபஞ்சம், இயற்கை சில உதவி பண்ணும், ஜாதகமாக இருக்கும். ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கொஞ்சம் அவங்களுடைய முகப்பாவனைகள், அவங்க வர்ற தோற்றங்கள் எல்லாமே பார்த்தாலே ஒரு ஜோதிடர் கணிச்சிருவார் இவங்களுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த பேச்சு அந்த கூட வரவங்க பேசுகிறது எல்லாமே இருந்தாலும் ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது இப்போ பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து 9, 3, 5ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து சூரியனும் வலு இழந்து இருந்து இதோடைய தசாபுத்தி காலங்களில் தந்தைக்கு பாதிப்பு வரும். 9ஆம் இடத்துல பாவர், இயற்கை பாவர்னு எடுத்துக்கிட்டாவே சூரியனும் செவ்வாயும் தான் அதிக பாவர். அதில் ராகு. அப்புறம் பாவர்னு எடுத்துக்கிட்டால் என்ன, இந்தந்த கிரகம் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் சூரியன்,
இது சூரியன் அறப்பாவர் தான், சூரியன் பாவர் தான். சூரியன், தேய்பிறை சந்திரன், ராகு, செவ்வாய், சனி. இந்த புதனை வந்து நம்ம சுபர்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா தனித்த புதன் தான் சுவர். பாவருடைய சேரும்பொழுது அந்த அந்த பாவக்கிரகங்கள் நன்மை அடையுமா அப்படின்னா ஆகாது. இது குழந்தை கிரகம், குழந்தை மாதிரி இந்த புதன். இப்போ சனி கூடையும் செவ்வாய் கூடையும் புதன் சேரும் பொழுது இந்த சனியும் இந்த செவ்வாயும் வலுப்பெறுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுடைய நிலைமையை பார்க்கணும். புதன் வந்து அந்த இடத்துல ஆட்சி உச்சம், அதாவது மிதுனத்துலேயும் கன்னியில் இருக்கும்போது பரவாயில்லை, இருந்தாலும் அங்கே அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல பலன் எடுக்கலாம். இதே போய் புதன் நீச்சமாகிற மீனத்தில் போய்கிட்டு இந்த சனியும் செவ்வாய் இருக்குது, புதன் கூட சேர்ந்துருக்கு, அப்போ நல்ல பலனா அப்படின்னாக்கும் கிடையாது, பாவர் தான். அப்போ அந்த இடத்துல புதனும் பாவர், தேய்புர சந்திரனும் சேர்ந்துடுறாங்க. ராகு, சனி, செவ்வாய் இது 9ஆம் பாவமாக வருது. சூரியன் கெட்டு போய் விட்டார் முடிஞ்சு. அப்பானால அவருக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, அவர் கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்சம் இருக்கார், ஆயில சொல்லுங்கன்னா தசாபத்தி. அந்த 9ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகம். இப்போ தாயா நீ பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு. ஆமாம், ஜோதிடம் அது. இது நம்ம நம்ம பார்க்குறது வந்து ஜோதிடம். நம்ம வாட்டில் எதுன்னு 9ஆம் பாவகத்தில் கை வைத்து அங்கேருந்து எண்ணிக்கொண்டு வரும்போது 8ஆம் பாவகம் எது வருகிறதோ, ஏன்னா தந்தையோட ஆயில பார்க்கணும். அப்போ 9ஆம் பாவத்தில் கை வைத்து கொண்டு 8ஆம் பாவமாக வரக்கூடிய பாவகம் 4ஆம் பாவகம். அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் ஒரு பாவக்கிரகங்கள் இருந்து அந்த தசா புத்தி நடக்கிற காலத்தில் சனியும் அந்தரம் இப்படி தொடர்பு கொள்ளுகிறார். சனியும் நிலைமை இந்த நான் சொல்கிற இந்த பாவத்தில் 9ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 5, 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்துல கொஞ்சம் அப்பாவை பார்த்துக்கங்கன்னு தான் சொல்லணும். இப்போ எப்போ வருவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து தந்தை ஒரு ஏதாவது இருக்கும்போது இவருக்கு நாங்கள் செலவு பண்ணலாமா வேணாமான்னு வருவாங்க. என் அப்பா எப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது என் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் விரைய செலவு இந்த மாதிரி கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அதுக்கு தான். ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கோம், ஒரு பெரிய ஆப்ரேஷன் வருது, அப்பாவுக்கு இந்த இவ்வளோ செலவு பண்ணி பார்க்கலாமா வேணாமா, அப்போ அதில் கணிச்சிடலாமா அப்படின்னா தாராளமாக கணிக்கலாம். 9ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகம், 4ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து சனி தசை நடந்து இங்கே பாவரோடைய இல்லை 9ஆம் பாவத்தை நம்ம கை வைத்து கொண்டு எந்த ஜாதகம் வருதோ அதுக்கு மாரகஸ்தானமான 2, 7 அது ஸ்தரமா உபயமா ஸ்திரமா அது லக்கணமாக பாவிச்சிக்க வேண்டியதான். 9ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டு அதில் கை விரல் அந்த 9ஆம் பாவத்தை வைத்துக்கொண்டு ஸ்தரமா ஸ்திரமா உபயமா, அப்போ அதுக்கு மாரகாதிபதி. அப்போ ஸ்தரம் அப்படிங்கும்போது 2, 7க்கு அதிபதிகள் மாரகாதிபதிகள், ஸ்திரம் 3, 8க்கு அதிபதிகள் மாரகாதிபதிகள், உபயம் 7க்கும் 11க்கும் அதிபதிகள் மாரகாதிபதிகள். அப்போ அது லக்கணமாக பாவித்து அது லக்கணமாக எடுத்துக்கொண்டு, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, இது ஜோதிடம். ஏன்னா இந்த நிலைக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பலன் எடுக்கணும் அப்படின்னா அடிப்படை ஜோதிடங்கள் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்மலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தோமா அப்படின்னா கிடையாது. நாங்களும் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல். 10 வருஷம் அனுபவம் இருக்குல்ல, கமர்ஷியல் ஜோதிடராக காசு வாங்கி ஜோதிடம் பார்க்க தொடங்கி 10 வருஷம் ஆச்சு இல்லை, அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி மாணவன் பழகி கொண்டிருந்தோம். 10 வருஷமாக கமர்ஷியல், அதாவது பணம் வாங்கி கொண்டு ஜோதிடம் பார்த்து ஆஃபீஸ் போட்டு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு. அப்போ இந்த மாதிரி தான். அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் புரியணும் அப்படின்னா அனுபவம். தந்தைன உடனே 9ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருக்குது, அப்படி தாண்டா அப்பன் கண்டான், சூரியன் கெட்டு போயிட்டார், அப்படி நம்ம இங்கே பலன் எடுத்துக்கிட்டு இருந்தோம், கெட்டு போய்விடும். இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம் மெயின். அப்போ தந்தையை குறித்து என்ன கேள்வி கேட்குறார்களோ வந்துக்கிட்டே இருக்கணும்.
தந்தையை குறித்து நான் 9ஆம் பாவத்தில் நீங்கள் கை வைத்து கொண்டு அது ஸ்தரமாக ஒரு அது லக்கணமாக பாவிச்சிடணும். அப்படியே எடுத்துட வேண்டியதான். அதுலேருந்தே பலன் எடுக்கலாம் தாராளமாக. அது கரெக்டாக வரும். நான் இங்கே ஆயிலை பற்றி எடுக்கிறோம். அப்போ தந்தையோட ஆயிலை கணிக்கணும் அப்படிங்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி தான். சூரியன் 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இது போதும். அப்புறம் சூரியனுக்கு 7ஆம் பாவகம். அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, சூரியனுக்கு 7ஆம் பாவத்தை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரியன் வலுவணைக்கிறது. அந்த வலுவாக 7ஆம் பாவத்தில் ஒரு பாவர் இருந்து சூரியனை பார்க்கும்போது, சூரியன் தன்னுடைய நிலையை இழக்கிறார், தன்னுடைய ஒளியை சூரியனுக்கு வந்து ஒளி எப்போ இழக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் பாவரோடைய சேரக்கூடாது. பாவரோடியல் பார்க்கும்போது மீண்டும் அந்த சூரியன் வந்து தன்னுடைய பவரை இழக்கிறார். சூரியன் வந்து நீச்சம் இந்த பவர் இழக்கிற போது கொஞ்சம் பவரோடைய சேர்க்கப்படும் பொழுது அப்போ தந்தையை பாதிக்க செய்யும். சார் அதை மட்டும் பார்த்துடலாமா அப்படின்னா நேராக 9ஆம் பாவத்துக்கு வந்துடணும். சார் 9ஆம் பாவத்தை மட்டும் பார்த்துடலாமா அப்படின்னா 3ஆம் பாவத்துக்கு வரணும். 3 9 5 3 சூரியனுடைய நிலப்பாடு. தந்தையை பற்றி பார்க்கணும்னா இப்போ தந்தை ஆயிலை பற்றி பார்க்கணும். அதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். அப்போ தந்தைக்கு ஆயுள் பாவகம் எத்தனை அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு 4ஆம் பாவகம், 9க்கு 8ஆம் பாவகம். புரியும்னு நினைக்கிறேன். எந்த லக்கணமாக இருக்கோ அதுக்கு 4ஆம் பாவகமும், தந்தைக்கு 8ஆம், அந்த 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவகம். அப்படிங்கும்போது தந்தையோட ஆயிலை குறித்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி நிறையா பேசிக்கிட்டே போனால் இப்போ உங்களுக்கெல்லாம் சந்தேகங்கள் இருக்கலாம். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கே பதில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இந்த நேர்களுக்கு பதில் கொடுக்கல. புதுசாக ஏதாவது ஒரு புது நபர்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் தர்றேன். இப்படி நான் அடுத்தடுத்து ஒரு பொதுவான பலனை போட்டுக்கிட்டு இருப்போம். கட்டகத்தை பொதுவான ஒரு பலனை போட்டு இப்படி நம்ம பலனை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.